Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இன்றைக்கி ஜூன் 6th ஃபுல் டே குக்கிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை சட்னிக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீயே குடிக்க உட்காந்தேன். சட்னிக்கு வெங்காயம் 2 வெங்காயம், 1 தக்காளி, 4-5 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் உளுந்து, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆயிலில் வதக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்து கிறிஸ்பி தோசை 2 பண்ணி சட்னி அரைச்சி அதுக்கு தாளித்து கொட்டி பொண்ணுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சேன். அவள் எதர் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவா இல்லைனா மில்க் குடிப்பா. ரெண்டும் அவளை சாப்பிட வைக்கிறது காலையில் முடியாது. பால் குடிக்கிறது அவளுக்கு பிடிக்கிறதில்ல. நான் அவளை தப்பு சொல்ல முடியாது. இந்த காலத்து மில்கெல்லாம் ஒரு ஸ்மெல்லோடு வருது, பெருசாக ஒன்றும் அதில் டேஸ்ட் இல்லை, மில்கோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் நானும் கவலைப்படுறதில்ல. கால்சியம் சோர்ஸ் வந்து மில்க்கு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, எள், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள், அப்புறம் பேரிச்சம்பழம், இதிலெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணலாம் பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு. ஸோ மதர்ஸ் டோன்ட் வரி இஃப் கிட்ஸ் ஆர் நாட் ட்ரிங்கிங் மில்க். நிறைய சோர்ஸ் இருக்குது கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது, இருந்தாலும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அபவுட் ஃபுட்ஸ் அண்ட் இட்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ. ஸோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவளோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி கீரை சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கூட்டு பண்ணணும், இதுதான் என்னோடய பிளான். வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறுபருப்பு, கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட்டுக்கு. கீரை சாதத்துக்கு வானல் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. நான் கடலைப்பருப்பு போடல இந்த கீரை சாதத்தில். இந்த கீரை சாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இது ஒரு கீரை பொரியல் தான். பொரியல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டு கூட கொஞ்சம் தேங்காய், நெய் இதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான் இந்த கீரை சாதம். உளுந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது சாதம்ன்றதுனால. காஞ்ச மிளகா தேவைன்னா போடலாம், இல்லைனா விடலாம். பச்சை மிளகா, கீரை எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இது குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அது சாதத்துலேருந்து எடுத்துருங்க. ஸோ தட் இஸ் த வே. பிகாஸ் பச்சை மிளகா கீரை சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, எஸ்னாலும் பச்சை மிளகா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த சாதத்துக்கு. நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருங்க பிஃபோர் யூ பேக் த லன்ச் பாக்ஸ். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பிகாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரத்தில் அது சுருங்கி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் வதக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வதக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நல்லா வதக்கிட்டு கீரை மாத்திரம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஓவராக குக் பண்ணோன்னா அதோட நியூட்ரிஷ்னல் வேல்யூ போயிடும். ஸோ அது ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு. சரி, அவளுக்கு ப்ரோட்டீன் இன்றைக்கி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் க்யூப்ஸ் இருந்தது, அதை நீலவாக்கில் கட் பண்ணி அது கூட கொஞ்சம் பூண்டு கிரேட் பண்ணி வெறும் சில்லி பவுடர், கார்லிக், உப்பு இது மிக்ஸ் பண்ணி அந்த பன்னீரில் மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கழித்து இதை ஜஸ்ட்டு ஒரு வெறும் ஆயிலில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இது கூட கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் எதுவும் நான் போடல. கீரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் ஃப்ரைக்கு ஒரு செப்பரேட் கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். பன்னீருக்கு நம்மளுக்கு டீப் ஃப்ரை தான் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ என்ன தான் கிட்ஸ்க்குன்னாலும் ஷாலோ ஃப்ரையும் கொடுக்கலாம். ஆல்வேஸ் இட் இஸ் நாட் நெசசரி நம்ம டீப் ஃப்ரைடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Depends on the activity of the children also. Too much of play na definitely they will burn. Otherwise இந்த காலத்து குழந்தைங்க டூ மச் ஆஃப் ப்ளே பண்ணுறதில்ல. இது பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக என்னோட கீரை பொரியல் எடுத்து வைக்கிறேன். இதில் நிறைய ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணாததுனால இப்போ இது பொண்ணுக்கு பண்ண போகிறதுனால இது கூட நான் கொஞ்சம் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆறுன ரைஸ் ப்ரிஃபரபிள். பிகாஸ் இது இன்னும் அடுப்பில் தான் இருக்குது. இந்த பக்கம் பன்னீர் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுறதுனால கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கீரையில் உப்பு போட்டிருக்கேன். நான் சாதத்தில் எப்போதும் நான் உப்பு போட மாட்டேன். ஸோ இது லன்ச் பாக்ஸ் கீரை சாதம்ன்றதுனால எக்ஸ்ட்ரா உப்பு. இந்த நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கேரளாவோட
பிராண்டு மீலிமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நெய்யோட பெரும் பிரச்சனையாக இருந்தது. ஒரு நல்ல ஃப்ளேவர் உள்ள நெய் நான் இது வரைக்கும் பார்க்கல. டில் த டைம் நான் மீலிமாவை பார்க்குற வரைக்கும் இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, என்னோடய பர்சனல் லைக்கிங் தான். மீலிமா நெய் ரொம்பவே நல்லாயிருக்கு. வாசனையோடு நம்ம எதிர்பார்க்குற தமிழ்நாடு நெய்யோட வாசனையோடு இருந்தது. ஸோ கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அவளோட டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. இன்றைக்கி கீரை சாதம், பன்னீர் ஃப்ரை அண்ட் வேஃபர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் போரிங் லன்ச் தான். ஸோ டு மேக் திஸ் லன்ச் இன்ட்ரெஸ்டிங்கிறதுக்காக கூட கொஞ்சம் வேஃபர்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லைனா நான் இந்த மாதிரி கிறிஸ்பி நம்கீன் ஒரு ஸ்நாக்ஸ் அவளுக்கு லன்ச் பாக்ஸில் வைக்கிறதில்ல. அன்லெஸ் இஃப் இட் இஸ் அ போரிங் லன்ச் அப்படின்னா மாத்திரம்தான். இது ஹேஷ்டேகோட பிங்கோ ஹேஷ்டேக் வேஃபர்ஸ் விச் வில் மேக் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஹர். அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தால் இந்த நம்கீன் இந்த சிப்ஸ் வாங்கி தான்ட்டு. நேற்று கடையில் பார்த்தேன். ஸோ இமீடியட்டாக வாங்கி அவளோட லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி வச்சாச்சு. இதுதான் என்னோடய லன்ச். கியூக்யூம்பர் கேரட் கூட்டு அண்டு காலையில் பண்ண கீரை சாதமில் ஒரு ஸ்பூன் இருந்தது, ஊறுகாய் வச்சு நான் சாப்பிட்டேன். வேறு எதுவும் பண்ணல. அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஃபலூடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மில்கில் கொஞ்சமாக ரைஸ் சேவை குக் பண்ணி சயா சீட்ஸையும் ஆட் பண்ணி ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ணி ஐஸ்கிரீம், ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் இல்லை, சாண்ட்விச் ஐஸ்கிரீம் இருந்தது. ஒரு சாண்ட்விச் ஐஸ்கிரீம் அமுலோட, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி கொடுத்தேன். ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ரோஸ் மில்க் குடித்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொன்னால். இது கூட நீங்கள் 2-3 ஸ்கூப் ஐஸ்கிரீம் ப்ளஸ் நிறைய நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ரியல் ஃபலூடா. பட் அதர்வைஸ் இட்ஸ் அ மேக் ஓவர் ஃபலூடான்னு சொல்லலாம். வித் வாட் எவர் அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருந்ததை வச்சு நான் ஒரு குவிக் ஃபலூடா பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். வித் சம் நம்கீன், ஸ்பைசி நம்கீன். அவள் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் சம்திங் ஸ்வீட்டோட சம்திங் ஸ்பைசி. அப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ